ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம லோகநாயகி சென்னையில் இருக்கும் பொழுது இந்த ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட் ஆகிங்க கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகி போச்சுங்க. அந்த சமயத்தில் கனவுல அம்மா காமிக்கிறாங்க, உண்மையிலேயே விதிப்படி எப்படி நடக்க வேண்டியது, ஆனால் இப்போ எப்படி நடக்குது அப்படின்னு அம்மா காமிக்கிறாங்க. லோகநாயகி திடீர்னு பார்த்தா ஒரு பாதாளத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. போக போக கீழே தான் போகுது ஒழிஞ்சு மேலே வரவே முடியல. மேலே அண்ணாந்து பார்த்தா பல ஆயிரம் அடி தூரத்தில் பூமியே தெரியுது. வீடெல்லாம் மேலே இருக்குது. அது அவங்க இருக்கிற இடத்துக்குமே பூமிக்குமே கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான அடி தூரம் இருக்குது. அவ்வளோ தூரம். ஐயோயோ, இன்னும் இங்கே வந்து பாதாளத்தில் சிக்கிட்டுமே, எப்படி தப்பிச்சு போகிறது, மேலே போகிறதுக்கு வழியே இல்லையே அப்படின்னு நினைக்கும் பொழுது உடனே நம்ம குரு பகவான் வந்துட்டாங்க. பங்காரம்மா வந்து, நீ எப்படி இங்கே வந்த, வா இங்கே அப்படின்னு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வர்றாங்க. இழுத்துக்கிட்டு மேலே வந்துட்டாங்க. மேலே வந்துங்க மருவத்தூரில் நம்ம எண்கோண கட்டடத்துக்கு போகிற வழி இருக்குது பாருங்க, சுரங்கப்பாதை. அது பக்கத்தால் மேலே வந்து அவன் சுரங்கப்பாதை வழியாக வந்து அந்த கடையெல்லாம் இருக்குதுங்களா, அது வழியாக கூட்டிகிட்டு வந்து கருவறை முன்னால் கொண்டுகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா, போக வேண்டிய உயிரை குருநாதர் எப்படியெல்லாம் காப்பாற்றிக்கிறாங்க பாருங்க. பெருசாக நடக்க வேண்டியதை சிறுசாக ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு ஃப்ராக்சர் அந்த மாதிரி பண்ணி காப்பாற்றிடுறாங்க. ஆனால் விதிப்படி நடக்க வேண்டியது பாதாளத்தில், அதென்ன இறப்பு, உயிர் இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி அம்மா காமிச்சிக்கிறாங்க. அது பாடுபட்டு காப்பாற்றிருக்கிறாங்க. சக்திகளே, ஓம் சக்தி.